ஏன்டா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிங்கராங்கில் ஆரம்பிச்சு வாங் கல்யாங் ஆவாஸ் காஜா யார் முதல்ல போய் சேர்றாங்க தான் முக்கியம். பிரேக்கப் பிடிச்சி எங்கேயாவது புதறக்குள்ள விழுந்துடக்கூடாது. இல்லை மைக்ரோ ஸ்லிப் பண்ணி விழுந்து கூட இருக்கு. எனக்கு ஸ்பான்சர்ஸ் இதெல்லாம் இல்லை பாருங்க. கோச் வச்சு நம்ம செய்யற அளவுக்கு நம்மளுக்கு அந்த வசதி இல்லை. தாத்தாலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற பைஸ்கிள் ஜப்பான் பைசிக்கல் மலேசியா ரோடு எல்லாத்தையும் ஃபுல்லா ஓட்டியாச்சு. ஏன்டா இதுல ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? ஒவ்வொரு ரேஸ்லயும் அது எல்லோருக்கும் வணக்கம். இது ஜோக்கா சோக்கா பக்கா, உங்கள் அபிமான ஒரு வலையொலி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியும். முதல்ல லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணுவது ஃபூடி பாப்பா. அடுத்த ஃபூடி பாப்பா February நடக்குதுங்க. என்ன டேட் தெரியுமா உங்களுக்கு? 13 to 17 5 நாள் நடக்குது. ஏன்னா சைனீஸ் நியூ இயர் பிரேக்ன்றதுனால ஸ்பெஷலாக கொங்ஸிஃபா சாய் ஸ்பெஷல் எடிஷனுங்க. அது மட்டும் இல்லை, வேலண்டைன்ஸ் டே வீக் வேறு. ஸோ பிஎம் பினாங் வட்டாரத்தில் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் கிடா சைடில் உள்ளவங்க மறக்காமல் ஃபூடி பாப்பாவில் கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் எங்களுடைய அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்கவி புத்திக். தொடர்ந்து எங்களுக்கு விதவிதமான அழகழகான அவுட்ஃபிட்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க. தமன் ஈக்வின் பார்க், அதுக்கப்புறம் புக்கிட் ராஜா கிளாங், 2 இடத்துல இவங்களுடைய கடைகள் இருக்குது. நீங்கள் கடைக்கு வாக்கின் பண்ணி விதமான புது கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். மற்றும் ஒரு ஆதரவாளர் கேஸ் காதல் என்பது சாபமா. இது ஒரு மலேசிய திரைப்படம். ஆக்டட் அண்ட் டைரக்டட் த ஒன்லி ஒன் BGW. இவருடைய திரைப்படம் வெகு விரைவில் திரையில் காணலாம். அது என்ன டேட்டு எப்பொழுது அப்படின்றது ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில் நாங்கள் அறிவிப்பு தெரிவிப்போம். ஓகே, தேங்க்யூ மலேசியா மக்கள். ஆல்வேஸ் நம்ம படங்களுக்கு நிறையா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்றீங்க. ஸோ அதையும் இந்த திரைப்படத்துக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது ஒரு ஃபைனல் படமாக முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் பார்ப்போம் படம் எப்படி போகுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுப்போம். சரி, இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் ஒரு மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்ற ஒரு நபர். ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் சார். ஓகே, என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி. எனக்கு 7 வயசு இருக்கும். நான் சரஸ்வதி தமிழ் பள்ளி சிங்கப்பூரில் படித்தேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்கூலில் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் எங்கள் அப்பா ஸ்கூலுக்குலாம் வர மாட்டார் சார். நானே ஸ்கூலுக்கு நடந்து வருவேன். ரொம்ப இண்டிபெண்டண்டாக விட்டுட்டாங்க. நான் என்ன படிக்கிறேன் போகிறத கண்டுக்க மாட்டாங்க. ஸோ கிளாஸில் நான் 1வது வந்துட்டேன். ஸோ மை ஃபேமிலி வாஸ் வெரி சர்ப்ரைஸ் பிகாஸ் ஹவு டிட் ஐ மேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா உடனே எனக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்தாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பரிசு வாங்கி கொடுத்துருக்காரு. எஸ், பைஸ்கிள் வாங்கி கொடுத்தாரு. நான் ஸ்கூலுக்கு எப்போது நடந்து போவேன். ஸோ எங்கள் அப்பா எனக்கு முதல் ஒரு பைஸ்கிள் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு 7 வயசு அப்போ. ஸோ அப்போலேருந்து நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன். அந்த பைஸ்கிள் எனக்கு நான் செகண்டரி ஸ்கூலில் நான் மோட்டர் பைக்கில் போகிற வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துச்சு சார். அந்த சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, எங்கே போனாலும் மழையும் வெயிலும் சரி, அதை பாதுகாப்பாக கொண்டுட்டு போயிட்டு அந்த பைஸ்கிளில் ஸ்கூலுக்கு போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் இமோஷன். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் சைக்கிளில் போகிற காலம் வேறு. நாங்கள் சைக்கிளில் போகும்போது அந்த பைஸ்கிளை மோடிஃபை பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன் இந்த பைஸ்கிளோட கதை எட்டு வந்திருக்குன்னா, இன்றைக்கி நம்மளோட வந்திருக்க கெஸ்ட்டும் அது சார்ந்த ஒரு விஷயம். ஒரு நபர் இஸ் அ சைக்கிளிஸ்ட். நிறைய பேருக்கு நம் இனம் சார்ந்தவர்கள் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலிமா நிறைய சாதனைகள் படைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டையும் நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் பிக் அண்ட் சூஸ் அண்ட் பிக், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இவரை நம்ம இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம். இவரை ரொம்ப பேருக்கு உங்களுக்கு தெரியாது. இடப்பட்ட காலத்தில் அவர் நியூஸில் வந்திருக்காரு. ஆனால் எத்தனை பேர் அந்த நியூஸ் பிக்கப் பண்ணியிருக்கீங்கன்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும் அவர் யாருன்னு. வரவேற்போம் மிஸ்டர் சத்யன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? வெரி குட், வெரி குட் சார். உங்களுடைய இந்த உடையில் பார்க்கும் போதே எங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு இது வருது, அந்த வைப்பு வருது.
அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆக்சுவலி. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயத்தில் உடையில வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆமாம், அது அந்த போட்டிக்கு சார்ந்த ஒரு உடை தான் போடுவாங்க. அதுவும் அந்த மலேசியா ஃப்ளாக்கோட லோகோ அந்த நெஞ்சில் அங்கே இருக்கும்போது அது ஒரு கம்பீரம் அப்படியே வந்துடுது இல்லையா? கண்டிப்பாக. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், நம்மளுடைய மனிதன் ஹால் ஆஃப் ஃபேமில் கூட நீங்கள் வந்துட்டு இடம் பெற்றிருந்தீங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய அங்கீகாரங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலிமா நீங்கள் நம்ம ஜோக்கா சோக்கா பக்கா பாட்காஸ்ட்டில் வந்துருக்கீங்க. உங்களை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் I want to ask you, உங்களுக்கு இப்போ என்ன வயசு சார்? எனக்கு 43 இந்த வருஷம். 43? ஆமாம். ஓகே. லிஸ்டட் இன் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தெரியுமா? என்ன இதுக்கு வந்து லிஸ்டட் பண்ணியிருக்கீங்க? போன வருஷம் 2025 வந்துட்டு பென்சில் டிவைட்ன்ற ஒரு சைக்கிள் ஓட்டுற போட்டி நடந்துச்சு. அதாவது 1527 டு பி எக்ஸாக்ட். அதோட டிஸ்டன்ஸ் மோஸ்ட் சவுதர்ன் பார்ட் பெங்கராங்கில் ஆரம்பித்து வாங் கலியாங் பெர்லிஸில் வந்து முடிஞ்சு. ஸோ அது வந்துட்டு இது வரைக்கும் மலேசியன்ஸ் வந்துட்டு யாருமே வெற்றி பெறல. போன வருஷமும் வந்துட்டு முழுசாக வந்துட்டு வெளியூருக்காரவங்க, இந்த வருஷமும் வந்துட்டு 1வது 2வது இடமா வந்துட்டு வெளியூருக்காரவங்க. நான் தான் வந்துட்டு மலேசியன் இது வரைக்கும் வந்துட்டு வெற்றி பெற்றது. அது நான் வந்துட்டு 3வது வந்தேன். ஓகே. ஸோ அது வந்துட்டு தான் வந்துட்டு மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து த ஃபர்ஸ்ட் மலேசியன் டு போடியம் இன் பெனின்சுலா டிவைட். நம்ம ஊரில் நடக்குது, நம்ம யாருமே இது வரைக்கும் வெற்றி பெற்றதில்லை. ஸோ நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் மலேசியன் வந்துட்டு வெற்றி பெற்றதுனால வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நேஷனல் ரெக்கார்டாக வந்துட்டு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு அது கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் கலந்துக்கிட்ட காம்படிஷன் வந்து இங்கே மலேசியாவில் மட்டுமா இல்லை உலக அளவில்? உலக அளவில் கிட்டத்தட்ட 10 நாடு வந்துட்டு வந்துச்சு. யூகே வந்துச்சு, சிங்கப்பூர் வந்துச்சு, ஸ்லோவேக்கியான்னு வந்துச்சு, இங்கிலாந்து வந்துச்சு, இந்த மாதிரி அமெரிக்காலன்னு கூட வந்துடுறேன், அமெரிக்கா, அப்புறம் இந்த மாதிரி 10 நாடுகள் வந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் மலேசியன்ஸ் தான் வந்துட்டு மெஜாரிட்டி. அப்படிப்பட்ட போட்டியிலையும் வந்துட்டு மலேசியன்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் வெற்றியை பெற முடியல. ஸோ இது வந்துட்டு ஒரு 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 அங்கீகாரமாக வந்துட்டு மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணாங்க, கொடுத்தாங்க. சைக்கிள் போட்டின்னு வச்சுக்கிட்டா நிறைய விதமான சைக்கிள் போட்டி இல்லையா? வெலோட்ரோமில் ஓட்டுறவங்க இருக்காங்க, அது ட்ராக் சைக்கிளிங். இப்போ உங்களுடையது வந்து என்னோட வந்து அல்ட்ரா டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் வரும். ஓகே, ஆமாம். அது கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்க. அல்ட்ரா டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் நார்மலி லித்வாடி ஃப்ரான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு இஸ் கன்சிடர் சைக்கிளிங் ரேஸ். சைக்கிளிங் ரேஸ் வந்துட்டு ஜெனரலி வந்துட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ், ஒரு 170 to 200 ப்ளஸ் மைனஸ் அந்த தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு சைக்கிளிங் ரேஸ். ஸோ இட் வில் லங்காவி கூட வச்சுக்கலாம். ஆமாம், லித்வாடி லங்காவி கூட அந்த மாதிரி தான் சைக்கிளிங் ரேஸ். ஸோ அது வந்துட்டு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். அண்ட் ஸோ யார் வந்துட்டு முதல்ல வெற்றி பெறுறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த கேட்டகரி ரொம்ப லெஸ்ஸர் நோன், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மெடலோ இல்லை ஒலிம்பிக்ஸில் நடக்கிற போட்டி தான் வந்துட்டு பெருசாக நடக்கும். இல்லை இந்த மாதிரி லங்காவி இல்லைனா வந்துட்டு ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நகரில். ஸோ இது வந்துட்டு அல்ட்ரா டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் வந்துட்டு மோர் தென் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ஓ 800 ஓ 1000, 1500, 4000 கூட இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான், உலக அளவில் வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு அதில் பங்கெடுத்து டெஸ்ட் யோர் லிமிட்ஸ். ஸோ அது வந்துட்டு முடித்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு அன்பளிப்பு, ஒரு பரிசு, இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் தான். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு தட் யூ ஃபீல் குட் வென் யூ டெஸ்ட் யோர் லிமிட்ஸ். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம செய்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அல்ட்ரா டிஸ்டன்ஸ் சைக்கிளிங்ன்ற ஒரு கேட்டகரி. இது இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் சொல்கிறோம் இல்லையா? இப்போ போன வருடம் வந்து மலேசியாவில் நடந்திருக்குது. இந்த வருடம் அடுத்த வருடம் இது வருஷம் நடக்குதா இல்லை? வருஷம் நடக்குது. ஸோ இது வந்துட்டு பெனின்சுலா டிவைட்ன்றது வந்துட்டு பெனின்சுலா மலேசியாவில் நடக்கிறது. ஸோ பட் இது வந்துட்டு லோக்கலான ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி வெவ்வேறு ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க. இந்தோனேஷியாவில் வந்துட்டு இதே மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க, வியட்நாமில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, ஸ்பெயினில் இருக்காங்க, இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டிலையும் வந்துட்டு ஜப்பானில் இருக்காங்க, இந்தியாவில் நிறையா இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டில் வந்துட்டு அவங்களோட லோக்கல் ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் வந்துட்டு நார்மலி அது வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக இருக்கணும்னா அவங்க எல்லாம் வந்துட்டு அதே மாதிரி ரூல்ஸ் தான் வந்துட்டு கடைப்பிடிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பீப்புள் வந்துட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பங்கெடுப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா பாலா? 43 years old, கல்யாணம் பண்ணிட்டாரு, 2 பிள்ளைங்க. சரியா சொல்லியிருக்கேன் சார்? இந்த ஒரு
காம்படிஷனில் கலந்துக்கணும் என்பதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதற்கான உள்ள ஒர்க் இருக்குல்ல, பிஹைண்ட் த சீன் சொல்கிறாங்களே, ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, டைம் எலோகேஷன் பண்ணுறதால இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? ரொம்ப பெரிய. இதில் எப்படி உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கா? ஓகே, இன்ஸ்பிரேஷன்னாக ஆஃப்கோர்ஸ் என்னோடய ஃபாதரை தான் சொல்லுவேன். ஸோ ஃபாதர் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பிஸியான ஸ்கெடியூலு இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட எக்ஸசைஸ் இன்ன வரைக்கும் 75 இயர்ஸ் ஆச்சு, ஒன்றும் எக்ஸசைஸ் காலைல நடந்துடுறாரு, காலைல இது. பட் அவர் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போட்டிலையும் இதுலேயும் பங்கெடுக்கலை. பட் டிசிப்ளினில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்துட்டு சரி ஓகே வேலை முடிஞ்சு வந்து ஆஃப்கோர்ஸ் ஏன்னா வேலை முடிஞ்சு வர்றதுக்கு மணி 8 ஆயிரும். 8 மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டு டீ பார்க்குறதுக்கு தான் மனசு தோணும் சாப்பிட்டதுக்கப்புறம். பட் ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் போயிட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு படுக்கிறது. ஸோ மற்றபடி வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் இருக்கும், இல்லை கிளாஸ் இருக்கும், இல்லை ஒய்ஃப்க்கும் வந்துட்டு ஏதாவது கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்குவேன். ஓகே இன்றைக்கி வந்துட்டு 1 hour தான் இருக்கா, ஓகே இல்லை அவங்கள விட்டுட்டு வந்துட்டு அந்த 1 hour இருக்கும், அந்த 1 hourல செஞ்சுட்டு திருப்பி ஓடுறது, அவங்கள வந்துட்டு ஏற்றுறது. ஸோ இப்படி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மற்றபடி என் சப்போர்ட்னு கேட்டால் கூட என் ஒய்ஃப் தான். ஸோ ஒய்ஃப் இருக்கிறனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது செய்கிறதுக்கு, ட்ரெயின் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் டைம் எலோகேஷன் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு போட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாக்கா வந்துட்டு வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு லாங் ரைட்ஸ் தான் செய்வேன். காலைல வந்துட்டு 4 மணிக்கு கிளம்பிடுவேன், வர்றதுக்கு வந்துட்டு 7-7:30 மணி ஆயிரும் சாயங்காலம். ஸோ அப்புறம் அடுத்த நாள் ஏன்னா வந்துட்டு மல்டி டேஸ் ரைட் வந்துட்டு ட்ரெயின் பண்ணோன்னா அடுத்த நாள் திருப்பி காலையில் ஒரு 5-6 மணிக்கு கிளம்பிட்டு பட் மறுநாள் சண்டே வந்துட்டு நார்மலி வந்துட்டு ஒரு ஹாஃப் டேயோட இல்லை ஒரு ஈவினிங்கே வந்துடுவேன். நான் அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை பைக்கை கழுவணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் ட்ரெயின் பண்ணுறது. இல்லை லீவு கிடச்சிச்சின்னா ஏதாவது ஒரு பப்ளிக் ஹாலிடேஸ் இவங்களோட லீவு டாட்டர்ஸு ஒய்ஃபுக்கெல்லாம் வந்துட்டு நான் என்னோட ட்ரைனிங்கில் வந்துட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அவர் வார்த்தைக்கு பைக்குன்னு சொல்கிறாரு, நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பைக்குன்னு நினச்சிக்கிறீங்க. இல்லை இல்லை அதுக்கான உண்மையான நேம் டேர்ம்ஸ் எப்படி, அது எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? பல பைக் வந்துட்டு மோட்டர் இல்லாதது ஜஸ்ட் பைக், மோட்டருக்கு எடுத்து மோட்டர் பைக் நம்ம ஓட்டுறது. ஆமாம். இப்போ இந்த பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஆமாம், எஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டூரிங்லாம் போகும்போது வந்துட்டு என்ன மாதிரி பைசைக்கிள் சூஸ் பண்ணீங்க, அதனுடைய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஓகே ஹவு இஸ் இட் வில் பி? நம்ம யூஸ்வலாக பாய்க்கிற பைசைக்கிள் மாதிரி இருக்காது. ஆமாம் ஆமாம், யூஸ்வலாக பாய்க்கிற முன்னெல்லாம் தாத்தாலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற பைசைக்கிள் வந்து ஜப்பான் பைசைக்கிள் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக ரொம்ப இதாக இருக்கும், அதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம ரொம்ப கலப்பாயிரும். ஸோ இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கார்பன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப டியூரபிள், ரொம்ப வந்து ஸ்ட்ராங். ஆமாம், எஸ். ஸோ பைஸ்கிள் விதம் வந்துட்டு ரோட் பைக்ஸ் இருக்குது, மவுண்டன் பைக்ஸ் இருக்குது, கிரேவல் பைக்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த போட்டியிலாம் வந்து பைக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்துட்டு ஃபுல்லி மெக்கானிக்கல் பவர்ட் பைக்ஸ் தான் பாய்க்கணும். ஸோ நான் வந்துட்டு ரெண்டுமே வச்சுருக்கேன், ஒரு கிரேவல் பைக் வச்சுருக்கேன், ரோட் பைக். ஸோ ரோட் பைக் வந்துட்டு நார்மலி ரோட் ரேசஸ், நார்மலி வந்து ரோட் ஈவெண்ட்ஸ் 200, 300, 400 இதெல்லாம் வந்துட்டு நார்மலி ஃபுல்லி ரோடாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரோட் பைக்ஸ்னால் வந்துட்டு அதோட டயர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு டயராக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு டைமிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி மல்டி டேஸ் ரைட்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். ஸ்பீட்டோட வந்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாக்கா வந்துட்டு நம்மளோட ரெஸ்ட் பண்ணுற டைம் வந்துட்டு குறையும். நம்ம தூங்குறதுக்கு நம்ம ஃபெட்டிக் நம்ம வந்து ரொம்ப லெத்தேவாகிறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்கு தான் வந்து கிரேவல் பைக் வந்துட்டு பெரிய டயரு, அதே சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக. ஏன்னா ஒரு பைக் செய்யும் போது வந்துட்டு அதோட ஜியோமெட்ரின்னுவாங்க, எப்படி நம்ம உட்காந்து ஓட்டுறோம். ஸோ சிலது இந்த ரோட் பைக்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப குனிஞ்சிக்கிட்டு ஓட்டும் போது முதுகு வலி அது வந்துட்டு அது ஏன்னா வந்து ரோட் ரேஸ் ஃபாஸ்ட் ரேஸுக்கு. கிரேவல் பைக்ஸு என்டியூரன்ஸ் பைக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இந்த ரேஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ்க்குலாம் வந்துட்டு கிரேவல் பைக் தான் பைக்கிறேன். கிரேவல் பைக்கு அதுக்கு டயர் வந்து அதுக்கான ஏற்ற டயரு, அப்புறம் கார்பன் மெட்டீரியல். ஸோ எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டு அண்ட் ஆல்சோ கியரிங். அதுக்கான கியரிங் வந்துட்டு ஒவ்வொரு பைக்கும் வந்துட்டு வெவ்வேறு கியரிங் இருக்குது. ரோட் பைக் வந்துட்டு உங்களுக்கு மேடு ஏறுறதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வி கோ ஃபார் ஸ்பீட் அண்ட் ஆல்சோ வெயிட் கொஞ்சம் ரிடக்ஷனு. இது கிரேவல் பைக் வந்துட்டு தாத்தா கியர். ஸோ அந்த கியரை வந்துட்டு வச்சுட்டு
கேமராலாம் ஏறுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கால் வந்துட்டு ரொம்ப இப்போ 4 நாள் 5 நாள் ஓட்டும் போதெல்லாம் கால் வந்து ரொம்ப வீக்காக, ரொம்ப லெத்தையாக, ரொம்ப டயர்டாகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அதில் ஒரு சயின்ஸ் தான். எப்படி நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. இந்த மாதிரி காஸ்ட்டில் வரும் இந்த மாதிரி பைக் இப்போதைக்கு? ஆமாம், காஸ்ட் வந்துட்டு காஸ்ட் தான் இதோட பெரிய செட்பேக். ஆமாம், வியூவர்ஸ் நினச்சிங்க பைஸ்கிள் தானே என்ன 200 அப்படி கிடையாதுங்க. மொட்டை பைக் இருக்கும். இப்போ பங்களாதேஷுக்காரவங்க வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் வந்து 200 மில்லிக்கு வாங்கலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா பைஸ்கிள் பெருசாக உடஞ்சாலும் உடஞ்சிடும். ஸோ இதுக்கான பைஸ்கிள் வாங்கினோம்னா வந்துட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு நார்மலி துவடி ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணுற பைஸ்கிள் பிராண்ட்ஸு அதெல்லாம் வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு மேமாங் பேர் போட்டது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம், ஒரு யூசிஐன்ற ஒரு பாடி இருக்காங்க இன்டர்நேஷ்னல் யூனிவர்சல் சைக்கிளிங் யூசிஐன்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு சைக்கிளுக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பாடி வந்து கவர்ன் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் பாடி. ஸோ அவங்க வந்துட்டு இது ஆனால் இந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு ரூல்ஸு. ஓகே. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பைஸ்கிள் வந்துட்டு நீங்கள் ஒரு பேசிக்கான பைஸ்கிள் வாங்கினீங்கனாலே ஒரு 10,000 வரைக்கும் குறையாது. மலேசியா கிளாஸ்க்கு, அதாவது UCI ஸ்டாண்டர்ட். ஆமாம் ஆமாம். ஸோ 10,000 மில்லியன் வாங்குறது வந்துட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கும். நான் ஒரு 2,000 சொல்லி நினச்சி வாங்கலான்னு. 10,000 மில்லியன்றது வந்துட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதாவது வந்துட்டு அலுமினியம் ரிம்ஸு, மற்றபடி வந்துட்டு அந்த செட்டன் அக்சசரிஸ், இந்த ரிம்ஸு, இந்த டயர் வந்துட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த ஈவன் ஹேண்டில் பா இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும். நம்ம தம்பா பண்ணி போகிறோம்ல, அது ஒன்றும் ஒரு 10,000 இல்லை அது கூடயே வரும். ஓகே. ஆமாம் ஆமாம். இது நீங்கள் வேறு 2 பைஸ்கிள் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். 2 பைஸ்கிள் வேறு காஸ்டில் வேறு காசு. ஓகே. வேறு பைஸ்கிள் 10,000, இன்னொரு பைஸ்கிள் வந்துட்டு அது வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு கஷ்டமாக வந்துட்டு எனக்கு இந்த கியர் தான் வேணும், இந்த மெட்டீரியல் தான் வேணும், இந்த ஜியோமெட்ரி வேணும், இதெல்லாம் வந்துட்டு கஷ்டமாக பில்ட் பண்ணனால அதோட காஸ்ட் வந்துட்டு ரொம்ப வந்துருச்சு. அதோட காஸ்ட் வந்துட்டு பேசிக்காகவே ஒரு 18K கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் ரிம்மு போய் தனியாக வாங்கினேன். ஸோ ஏன்னா ரிம்மு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரிம்மு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர். ஏன்னா ரிம்மு வந்துட்டு லைட்டாக இருக்கணும். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதோட கார்பன் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லைட்டாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்ம போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு மடிக்கிறதோட நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த கார்பன் ரிம்மே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 6,000 கிட்ட வந்துச்சு. ஒரு ரிம்மியா? 2 மோட்டர், ஒரு செட். உங்களோட EX5 மோட்டர் கூட அவ்வளோ வேறாதியா? ஸோ ஸோ அதுதான் வந்து அந்த கிரேஸ்லாம் இல்லை ஒரு அந்த பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ரைட். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சிறிய பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஏ 4D பாப்பா இதோ. அதுதான் 4D பாப்பா BMல நடக்குது. சைனீஸ் நியூ இயர் ஸ்பெஷல், மறக்காமல் வந்துடுங்க சார். நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு ஆஃப்டர் ஒர்க் எவ்ரிடே, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ட்ரைனிங் பண்ணுவீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளஸ் உங்களுடைய ஃபுட் டயட் பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ட்ரைனிங்னு எடுத்துக்கிட்டாக்கா வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு 6 நாள் ட்ரெயின் பண்ண பாய்ப்பேன். ஸோ மண்டே டு தேர்ஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே ஒரு நாள் வந்துட்டு நான் வந்துட்டு ஆஃப் விட்டு, ஏன்னா பிகாஸ் சாட்டர்டே வந்துட்டு நான் நார்மலி லாங் ரைட்ஸ் போவேன், சண்டேவும் லாங் ரைட்ஸ் போவேன். ஸோ என்ன செய்வேன்னா வந்துட்டு ஓகே மண்டே டியூஸ்டே வந்து நார்மலி வந்து நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்வேன். பிகாஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்துட்டு என்ன ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் வந்துட்டு ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, இல்லை சைக்கிளிங், எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்மளுக்கு தேவை. டார்கெட்டட் மசில்ஸ், கால், ஆப்ஸு, கை, இதெல்லாம் வந்து ஏன்னா மசில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அது வந்து லாங் டியூரேஷன், ஸ்பீட்டு, இதெல்லாம் வந்து நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அந்த 2 நாள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்வேன். மற்ற 2 நாள் வந்துட்டு நான் வந்துட்டு சைக்கிள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரெயினர்னால் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மிஷினு. ஸோ அதில் வந்துட்டு பைஸ்கிள் பின்னால் டயரை கழட்டிட்டு, பின்னால் வீலை கழட்டிட்டு அதில் வந்துட்டு பூட்டிடுவேன். ஸோ அது வந்துட்டு ப்ளூடூத் வழியாக வந்துட்டு ஒரு டேபோ இல்லை ஒரு ஃபோன்லேயே வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் ஓட்டுற மாதிரி நம்ம செய்யலாம். ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், யூகேயில், யூஎஸ்லன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடு,
மேட்டில் ஓட்டுற மாதிரியோ இல்லை ஒரு தரையில் ஓட்டுற மாதிரியோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ மேடில் ஓட்டுற மாதிரினாக்கா நம்ம பின்னால் வந்துட்டு அந்த மிஷின் வந்துட்டு அது வந்துட்டு கிராஸ் ஆகும். ஓகே, கிராஸ் ஆகுனாக்கா நம்ம உண்மையிலேயே மேட்டில் ஓட்டுற மாதிரியே அந்த ட்ரைனிங் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஒரு 1 to 2 hours வந்துட்டு நான் வந்துட்டு அந்த டைம் அந்த என்ன நேரம் இருக்கோ அந்த டேயில் அதை செய்ய பார்ப்பேன். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்டட் ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு மேடு வந்துட்டு ஏறுற மாதிரி இருக்கணும்னா நான் வந்துட்டு ஃபுல்லி 1 hour வந்துட்டு மேடு ஏறுற மாதிரியான ஒரு சிமுலேஷன் எஸ் அதுதான் கரெக்டான வேர்டு. ஸோ அந்த சிமுலேஷன் வந்துட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும், அந்த ட்ரைனிங்கும் கொடுக்கும். இதை நீங்கள் சொந்தமாக எல்லாமே எடுத்து செய்கிறீங்க இல்லையா? ஆமாம், சொந்தமாக. இதற்கான ஒரு கோச் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் போய் பழகிருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லை. ஸோ கோச்சின்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு யூடியூப் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி யூடியூப் இல்லைனா வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டில் ஆர்டிகல்ஸ் தருவேன், நிறைய படிப்பேன். ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒரு சைக்கிளிஸ்ட் ஒரு என்டியூரன்ஸ் சைக்கிளிங் செய்யணும்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சாப்பாட்டை வந்துட்டு என்னென்ன சாப்பிடணும், இது என்ன மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிடணும், இல்லை ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிடணுமா. ஸோ பைக்கில் ஓட்டும் போது நம்ம அந்த டைமில் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்துட்டு கன்சிஸ்டண்டாக வர்றதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்னா வந்துட்டு சோறு தான் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பவர் ஜெல்ஸ் இருக்கும், இல்லை பவர் பாஸ் இருக்கும். அதுக்கான அதில் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு 25 grams ஒரு ப்ரோட்டீனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொந்த ரிசர்ச் தான். இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால ரொம்ப படிக்க முடியுது. அண்ட் யூடியூப்பில் வந்து நிறைய இந்த ட்ரைனிங் பண்ணும்போது வீட்டில் இந்த யூடியூப் ப்ரோக்ராம்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து பார்த்து கற்றுக்கிறது. நான் கோச் வச்சு நம்ம செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த வசதி இல்லை. கோச்சஸ்லாம் வந்து சரியான வேலை. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ப்ரோட்டீன் பாஸ் அந்த மாதிரிலாம். இது வந்து அந்த டயட்ரின்னு வரும்போது அதற்கான உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சரியான ஹை இல்லையா? ஆமாம், மீல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு உங்களுக்கு கைட்லைன் இருக்கும். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். இந்த காசை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இதுதான். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரியல் ஃபுட்ஸ் இப்போ முட்டைலாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட் இல்லை பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு நார்மல் ட்ரைனிங் ரைட்ஸு இதுக்கெல்லாம் வந்துட்டு காலைல வந்துட்டு வீட்டில் முட்டை சாப்பிட்டு போயிடுது. அப்புறம் வந்துட்டு கடையில் போனால் வந்துட்டு ஜஸ்ட் அந்த என்னது கறி கோழி இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். இவெண்ட்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி பவர் பாஸ் பவர் ஜெல்ஸ் இது பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ஸு இதெல்லாம் இல்லை பாருங்க. ஸோ நான் வந்துட்டு பிகாஸ் ஒரு பவர் ஜெல் வந்துட்டு 10 வலி இருக்கும், 10 12 வலி இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் பிராண்ட்ஸு, டிபெண்ட்ஸ் ஆன் அதோட கேலரிஸ் என்னென்ன இருக்குன்னு. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் நான் இதை வாங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் வந்துட்டு அது வந்துட்டு ஜஸ்டிஸ் இல்லை பாருங்க. வீட்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒய்ஃப்க்கும் வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் இதுலேயே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹாபி தான். இந்த ஹாபிக்கு வந்துட்டு அது ஒரு படி நம்ம மேலே போயிட்டு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்கிறோம். ஸோ அது வந்துட்டு ஸோ அந்த பட்ஜெட்ரி வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு லிமிட் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா இது ஃபுட்லாம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இப்போ பைஸ்கலோட ஜாமானா ஒரு வாட்டி வாங்கினமா முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஃபுட்லாம் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம இதையே நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு காஸ்ட் ஆயிரும். ஸோ மாதத்தில் ஒரு ஈவெண்ட்டு 2 ஈவெண்ட்டு எப்படி இருக்கிறதுனால அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போவேன். ஓகே நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 200 கிலோமீட்டர் செய்கிறேன்னா ஓகே எனக்கு ஒரு 2 ஜெல் போதும் அப்படின்னா அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அதை மட்டும் நான் செஞ்சுக்குவேன். ஸோ இப்படி தான் அதை வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்டை வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மாதிரி காம்படிஷன் சொல்கிறீங்க, அதுக்கு ஒன்று ஒரு தனி ஃபீ இருக்குது. எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, பார்ட்டிசிபேஷன் ஃபீ அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அதுவும் உங்களோட சொந்த செலவில் தான்? அதுவும் என் சொந்த செலவு தான். ஸோ ஏன்னா வந்துட்டு நார்மல் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 100+ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 1005 இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ்னால் ஏன்னா ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணோம், க்ரூஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 500க்கு மேலே வரும். ஸோ அது வந்துட்டு பிகாஸ் அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வருஷத்தில் ஒரு ஈவெண்ட்டு மேக்ஸிமம் ஒரு 2 ஈவெண்ட் தான் செய்வேன். மற்றபடி இந்த ஒரு 100+ உள்ள ஈவெண்ட்ஸு ஸோ அந்த 100+ உள்ள ஈவெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பிஞ்சாக இருக்காது.
500 to 800 900 அந்த மாதிரி உள்ள ஈவெண்ட்ஸ் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி அது கொஞ்சம் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறது. சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஓகே, நெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஓகே மலேசியாவில் செஞ்சாச்சு. மலேசியாவில் வந்துட்டு ஓகே ஒரு 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 சேலஞ்ச் பார்த்தாச்சு. மலேசியா ரோடு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓட்டியாச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாமில் இருக்குது, ஃபிலிப்பீன்ஸில் கூட இருக்குது. ஸோ நான் இந்த கண்ட்ரி சொல்கிறேன்னா வந்துட்டு அதோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் குறவாக இருக்குது, மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸில் முதல்ல வந்துட்டு வெஞ்சர் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி ஃபைனான்ஷியலி வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருந்தாக்கா யூகேயில் இல்லை வந்துட்டு என்னது இந்த மாதிரி யூரோப்பில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஹோப்ஃபுல்லி லேட்டர் ஆன் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் வயசாகவும் ஆயிரும். பட் ட்ரைனிங்கில் இருந்தாக்கா ஐ பிலீவ் நம்மளால் வந்துட்டு ஒன்றும் ஃபிட்டாக இருக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ பார்ப்போமே எப்படி போகுதுன்னு. ஹோப்ஃபுல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிராண்ட்ஸ் இவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு நினைக்கலாம். வாய்ப்பு தரணும்னு சொன்னால் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இல்லையா? அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 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 பூஸ்டர் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இல்லையா? ஓகே, இது காம்படிஷன் பற்றி பேசியாச்சு, உங்களோட நீங்கள் எப்படி இது உள்ளுக்கு வந்தீங்கன்னு பேசியாச்சு. இதோட சேலஞ்சஸ் பற்றி பேசலாம். ஓகே, நீங்கள் அல்ட்ரா என்டூரன்ஸ், ஆமாம் அல்ட்ரா என்டூரன்ஸ் சொல்கிறீங்களா? இது லாங் டிஸ்டன்ஸு. எஸ், ஏதாவது ஒரு தருணத்தில் ஏன்டா இவ்வளோ நேரம் நான் ஓட்டிக்கிட்டு வரேன், இது ஏன்டா இதில் ஜாயின் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஒவ்வொரு ரேஸ்லேயும் அது இருக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரிப்பேர்டாக நல்ல ஆர்வமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டேயில் அது தெரியாது. ஃபர்ஸ்ட் டேயில் வந்துட்டு ஓகே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் எனர்ஜியாக தான் இருக்கும். 2வது நாள் வந்துட்டு போகும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கும். 3வது நாள் போகும்போது ஏன்டா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசாமல் வீட்டு முன்னுக்கு உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கலாமே ரொம்ப யோசனை வரும். ஐயோ பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமே என்ன சொன்னால். ஸோ இந்த மாதிரி ரைட்டில் நான் வந்துட்டு என் கூட பேசுனது தான் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கூட பேசுறது, பைக் கூட பேசிக்கிட்டு இருப்பேன், ஏதோ இப்படியே பேசிக்கிட்டு வர்றது தான். நேரத்தில் வந்துட்டு ஒய்ஃப் கால் பண்ணுவேன். ஒய்ஃப் கால் பண்ணிட்டு என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, இப்படி பேசுறது. காம்படிஷன் போயிட்டு இருக்கும். ஆமாம், ஏன்னா ப்ளூடூத்தில் வந்துட்டு அந்த போன் கண்டக்ஷன் போட்டுக்கிறது அது கொஞ்சம் சேஃபு. ஸோ அதில் வந்துட்டு சார் ஒய்ஃபை கால் பண்ணிட்டு ஐயோ என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, ஐயோ முடியலையே, இதாக வருது, தூக்கம் வருது, மைக்ரோ ஸ்லீப் வருது, ரொம்ப நடக்கும். மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் வரும், மைக்ரோ ஸ்லீப் வந்துருக்கு, மைக்ரோ ஸ்லீப் பண்ணி உளுந்து கூட இருக்கேன். விழுந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்ஸு டெக்னிக்கலாக ரொம்ப கற்றுக்கிட்டு தான் உண்டு. ஒரு காலத்தில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது பைக்கோட டயர் கூட கழட்ட தெரியாது. அந்த பைஸ்கல்லேருந்து அந்த ரிம்மை வந்துட்டு கழட்ட கூட தெரியாது. பைஸ்கலை வந்துட்டு இது பண்ணவும் தெரியாது. திருப்பியும் வந்துட்டு பஞ்சர் ஆச்சுன்னா இன்றைக்கி ஒரு அளவுக்கு இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப மாட்டியிருக்கேன். மாட்டி கடைக்கு கால் பண்ணி எப்படா இதை செய்கிறதுலாம் கேட்டிருக்கேன். என்ன வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி சைக்கிளிங் போட்டியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சேர்ந்துட்டு ஒரு நம்ம பிரச்சனை ஒரு வாட்டி வந்துட்டு போன வருஷம் நினைக்கிறேன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பைஸ்கல் பஞ்சர் ஆச்சு. பைஸ்கல் பஞ்சர் ஆனோன்னா அதை கழட்டுனா பாருங்க, பின்னால் வந்துட்டு அந்த ஸ்ப்ராக்கெட்னு ஒரு இருக்கும், அதுதான் கியர் போடுறது, அது கையோட வந்துருச்சு. அது திருப்பியும் நானும் அமுத்துனா போரல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் வந்துட்டு எங்கே இருந்தேன்னு தஞ்சாவூர் சப்பாடில் இருந்தேன். கிராப்பை பார்க்குறேன், கிராப்பு கூட கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ பைஸ்கல் இவன் எனக்கு கால் பண்ணி, என்னோட நார்மலி மெக்கானிக் கால் பண்ணி, இது எப்படிடா நான் செய்கிறது. ஸோ அவன் வந்துட்டு நல்ல மனசன். ஸோ அவன் வந்துட்டு அவன் கடையில் ஒரு பைஸ்கல்லை வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை செய்யறதுன்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டான். அதை வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அங்கே பைஸ்கல் கடையும் இல்லை, ஒரு மோட்டர் கடையை தேடி அங்கே வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கேட்டு அப்படி இப்படின்னு அதை மேனேஜ் பண்ணி போட்டேன். அதுக்கு ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன் அந்த ரைட்டை. ஸோ அதை முடிக்கும் போது இவ்வளோ பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். இவ்வளோ பிரச்சனை யாருமே இல்லை, ஒரு வழியே இல்லை. எப்படி கடன் திட்டஸாக அணுவாங்களே அந்த டைமில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடணும் பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஒரு இது வந்துட்டு அது ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு யாராவது என்கிட்ட கேட்டாக்கா ஏன்டா இப்படி உடம்பை வருத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, இது நல்லது இல்லை, இது ஆட்டுக்கு நல்லது என்ன, நான் கேட்குற கேள்வி நீனும் அதை செஞ்சதில்லை, உனக்கும் அதை பற்றி தெரியாது. எனக்கு இது வந்துட்டு எனக்கு ஒரு பர்சனல் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. எனக்கு ஒரு எனக்கு வந்துட்டு ஹெல்த்தும் வந்துட்டு இது வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணாக்கா டாக்டர் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்றாரு. ஸோ
அது ஒன்றும் ஹெல்த்துக்கும் வந்துட்டு கெடுதின்னு சொல்ல முடியாது, மென்டலுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. வேலையில் வந்துட்டு எவ்வளோ இப்போ வந்துட்டு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் காமாக வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே. ஸோ ரொம்ப வந்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகாமல் இதை பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லலாம். எஸ், அது ரொம்ப எனக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. பிகாஸ் இது வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ரோட்டில், எவனோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அன்லஸ் நீங்கள் கிராப் கிடச்சிச்சுனாக்கா கிராப் பிடிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கிராப் கிடைக்கலனாக்கா உங்களுக்கு எப்படா இதை செய்யறது, எப்படா பைக்கில் தூக்கிட்டு எவ்வளோ தூரம் ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் வந்து வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஓகே. ஆனால் இந்த காம்படிஷன் சொல்லும் போது இதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க? ஏன்னா லாங் டிஸ்டன்ஸு இப்போ லீட் டு த லங்காவி அப்படிலாம் பார்த்தோம்னா அது வந்து குரூப்பாக இருப்பாங்க, கேமரா எந்த நேரமும் கவர் பண்ணும், அவங்களுக்கு க்ரூ இருப்பாங்க, ஏன்னாச்சும் சைக்கிள் என்னாச்சும் ப்ராப்ளம்னா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம். இப்போ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் 1500 கிலோமீட்டர்னு சொல்லும் போது எப்படி அதை மானிட்டர் பண்ணுறாங்க? அதில் சீட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு? ஓகே, 1500 ரேசஸ், இந்த மாதிரி அல்ட்ரா என்டூரன்ஸ் ரேசஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஜிபிஎஸ் ட்ரெக்கிங் யூனிட்டை வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு அட் ஆல் டைம்ஸ் கேரி பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு என்றைக்குமே ஒரு நினைக்கிறேன் 20 மினிட்ஸ், நினைக்கிறேன் நிறைய வேர்ல்டு வைடில் வந்துட்டு நிறைய 20 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு சிக்னல் வந்துட்டு ராடாலேருந்து இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸே நம்ம வந்துட்டு நாட் கான்டாக்டபிள்னா யூ ஆர் இமீடியட்லி டிஸ்குவாலிஃபைட். ஓகே. ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம ஸ்பீட்டையும், ஏன்னா அந்த ஒரு ஜிபிஎஸ் யூனிட்டில் வந்துட்டு நம்ம ஸ்பீட்டை கூட மானிட்டர் பண்ணலாம். ஓகே. இவன் என்னடா வந்துட்டு காடி ஸ்பீடில் போகிறான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு ஓகே, பைஸ்கிள் ஓட்டுறது வந்துட்டு நம்ம காற்றோட விலாசிட்டி, காற்று வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய காடியில் போகும்போது நம்மளுக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம வந்துட்டு பைஸ்கிள் ஓற்றும் போது முன்னுக்கு காற்று அடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கடல் காற்று அந்த மாதிரினா பைஸ்கிள் எவ்வளோ தான் மதித்தாலும் வந்துட்டு போகாத மாதிரி இருக்கும். ஸோ தோடி ஃப்ரான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கும்பலாக ஓட்டுறது, அதுதான் அது வந்து கன்சிடர் வந்துட்டு ஏர் ஃப்ளோ வந்துட்டு வெட்டுறது. ஸோ அதனால அல்ட்ரா என்டூரன்ஸ் சைக்கிளை வந்துட்டு பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டட் ரேசஸ், இது வந்துட்டு அன்சப்போர்ட்டட் ரைட். ஸோ அன்சப்போர்ட்டட் ரைட்டில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு செர்டன் டிஸ்டன்ஸ் ஒரு ரைடர்கிட்ட நீங்கள் போக முடியாது. அவன் பின்னாலேயே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு கஷ்டப்படுவான், நீங்கள் வந்துட்டு அவன் காற்றை பிடிச்சிக்கிறீங்களா. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு அந்த ஒரு ஆப் இருக்குது, அது வந்துட்டு இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு ஃபியூ ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜிபிஎஸ் வந்துட்டு அதில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஏதாவது நான் வந்துட்டு டக்குன்னு ஈவன் பேட்டரி வந்துட்டு இப்போ லெட்ஸே பேட்டரி லோவானா நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுவாங்க, ஏய் உன் பேட்டரி லோவாக இருக்குது சார்ஜ் பண்ணு. சான்சஸ் இதையும் யோசிச்சு என்னது ஏமாத்துறான்ல இல்லையான்னு எனக்கு தெரில. பட் மேபி பின்னால் வர்றவனுங்க ஏமாற்றுவானுங்க அந்த டைமோட முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த டாப் 10ல் வர்றவங்களாம் வந்துட்டு தர செக் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் ரைட்டை வந்துட்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஆமாம் நம்ம வந்துட்டு ஒரு ஹெட் யூனிட் ஜிபிஎஸ் ஹெட் யூனிட்டும் வந்துட்டு அந்த ரைட்டை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது வந்துட்டு ஒரு ஆப்பில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ராவா வேர்ல்டு வைட் வந்து ஸ்ட்ராவா தான் பைக்கிறாங்க. அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம ரைட்டை முடிச்சதுக்கப்புறம் அதில் அப்லோட் ஆயிரும். ஸோ அது வந்துட்டு காமிக்கும் நீங்கள் எப்படி முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீடில் முடிச்சிருக்கீங்க, எங்கெங்கே எத்தனை எலிவேஷன் போயிருக்கு, என்ன எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க, நீ எத்தனை நேரம் நின்றுருக்கீங்க, எத்தனை நேரம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க பைஸ்கிளில், இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறமும் திருந்தோன்னா அந்த மூளையை வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணாக்க இன்னும் பயனாக இருக்கும். ஆனால் நார்மலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ரைட், இவரோட ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மற்ற கேள்விகளுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரேக். உதிருதே என் கண்களே நீர் துளிகளே, விலகியே விட்டு விலகியே நீ போனது ஏனோ. காதல் என்பது சாபமா பார்த்தீங்களா? புதிய காணொலி அது. கூடிய விரைவில் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட நாங்கள் அறிவிக்கிறோம். எஸ், படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆர்வமாக காத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இப்போவே #KES அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. தேங்க்யூ சார். நீங்கள் வந்துட்டு இந்த மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிருந்துச்சி. லாங் ஹவர்ஸில் நீங்கள் பைக் ரைட் பண்ணி 3வது இடத்த பிடிச்சிருக்கீங்க. பட் நீங்கள் இது இவ்வளோ நேரம் பைஸ்கிள்லேயே போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா சார், நான் ஒரே ஒரு தடவை
நான் ரொம்ப பைக்கில் ட்ராவல் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒரு தடவை வந்து நான் சுங்காப்டான்லேருந்து கேலுக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தேன். பைக் ஓட்டுறேன் சார், நல்ல பெரிய பைக்கு தான். ஒரு ஈப்போ வரைக்கும் வந்து என்ன அது போயிட்டே இருக்கு, போய் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு பேசாமல் காடியிலே வந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. இட்ஸ் நாட் ஈஸி. இது நான் வந்து மோட்டர் பைக்கில் சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் அது ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் பைசிக்கல், நீங்கள் வந்துட்டு அத்தனை நாள் நீங்கள் 101 hours சார். ஆமாம் 101 hours. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 நாள் 5 நாள். ஆமாம். ஸோ 5 நாள் கிட்ட நீங்கள் வந்துட்டு பைஸ்கில் ட்ராவல் பண்ணிடுங்க. எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? எவ்வளோ நோ அபவுட் திஸ். எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? எங்கே தூங்குவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? என்ன அதையும் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வருன்னு சாப்பிடுவீங்க? குயிக்காக குளிப்பீங்களா? பாத்ரூம் எப்படி போவீங்க? இந்த பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே. ஏன்னா ரேஸில் வந்துட்டு யார் வந்துட்டு முதல்ல போய் சேர்றாங்க தான் முக்கியம். ஸோ அதுக்குன்னு பார்த்துக்கிட்டாக்கா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு பைஸ்கிள் மேலே ரைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு மித்ததெல்லாம் சாப்பிட்றதுக்கோ இல்லை தூங்குறதுக்கு இல்லை டாய்லெட்டுக்கு போகிறது, நம்ம வந்துட்டு குளிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோக்குள்ள மினிமைஸ் பண்ண முடியுமோ மினிமைஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ண கிடைச்ச அனுபவத்தில் எப்படி நம்ம உடம்பை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ண. ஏன்னா ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம போய் குளிச்சோம்னா அந்த உடம்பு வந்துட்டு ஏற்றுக்காது பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அதை செஞ்சுக்கிறது, எப்படி வந்துட்டு நம்மளால் வந்துட்டு குறுகிய நேரம் தூங்கிட்டு எப்படி ஓட்டுறதுன்னு. ஸோ நான் வந்துட்டு இந்த ரேஸ் எப்படி நான் செஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் தூங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே தூங்கலை, 2வது நாள் தான் தூங்கினேன். 2வது நாள் வந்துட்டு ஃப்ரேசர் ஹில்ஸ்க்கு வந்துட்டேன். ஃப்ரேசர் ஹில்லேருந்து இறங்கும் போது சரியான தூக்கம் எனக்கு. ஏன்னா ஒரு நாள் தூங்கலை வருங்க. ஃப்ரேசர் ஹில் நான் வந்துட்டு 7:30 மணி ராத்திரி வருங்க, சரியான தூக்கம். அந்த ஃப்ரேசர் ஹில் வந்து அந்த டேயில் வந்துட்டு பிளாக் அவுட்டு போய் சேர்றேன். அங்கே ஐயோ ஏதாவது சாப்பிடுவோன்னு அங்கே பிளாக் அவுட்னால எல்லா கடையும் சாத்தியிருக்கு. சரின்னு கேகேபிக்கு தான் இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தில் வந்துட்டு மேடி இறங்குறதுல வந்துட்டு நான் பிரேக்கை பிடிச்சி எங்கேயாவது புதறக்குள்ள விழுந்துடக்கூடாதுன்னு. ஸோ அப்படி இப்படின்னு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே, ஏன்னா அந்த காற்று அந்த ஜில்லு காற்று அடிக்கிற போது இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த மைக்ரோ ஸ்லீப் அப்படியே கொஞ்ச நேரம் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு திடீர்னு அந்த சீன் வந்துட்டு காணா போன மாதிரி இருக்கும். அப்படின்னு வந்து நான் வந்து கொலக்கூபுரம் தான் வந்து சேர்ந்துட்டு அங்கே ஒன்று மாமா கடையில் வந்து சாப்பிட்டுட்டு தெரியல ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டேன். நாக்காளி வந்து அடிக்கிட்டு அங்கேயே படுத்துட்டு ஃபோனு இதெல்லாம் வந்து சார்ஜரில் போட்டேன். ஸோ அதே மாதிரி தான் 2வது நாள் வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து தாங்கினேன் படுத்தேன். ஏன்னா பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டு ஓகே டாய்லெட்டு குளிக்கிறது வாஷ் அப் பண்ணுறது எல்லாம் நம்ம வந்துட்டு கிஃப்டட். நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டு நிறைய 24 hours இருக்குது. ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈவன் ஓல்டு ரோட்ஸு ட்ரங்க் ரோட்ஸு எல்லாமே பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்துட்டு நம்ம டாய்லெட்டுக்கு போகிறது, குளிக்கிறது, இல்லை வாஷ் அப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். ஈவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்றது எல்லாமே. ஸோ படுக்கிறது வந்துட்டு அங்கே லைட் இருக்கும். ஸோ அங்கே அந்த அந்த காசு கிடைக்கிற இடத்துல வந்துட்டு டைல்ஸ் போட்டு வச்சுருவாங்கல்ல, அங்கே கீழே ஹெல்மெட் தான் எனக்கு தலைகாணி. ஹெல்மெட் எங்கள் கழுத்து பின்னால் வச்சுட்டு அப்படியே படுத்துடுறது. ஸோ அலாம் செட் பண்ணுறது அரை மணி நேரம் வந்துட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு அலாம். நார்மலி அலாம் பிகாஸ் நம்ம வந்து ரேஸ் செய்யும்போது அந்த அட்ரலின் நம்மளுக்கு இது பண்ணாது. ஸோ எனக்கு வந்து மைக்ரோ ஸ்லீப் பண்ணும்போது தான் வந்து நான் நேராக போயிட்டு ஒரு இடம் தேடிட்டு போய் தூங்குறது. 4வது நாளாக என்னமோ வந்துட்டு படுக்கிட்ட இருந்தேன். படு வந்து சரியான ஒரு ரூரலான ஏரியா. அது வந்து நிறைய வாட்டி வந்து நான் வந்து பகல் சைக்கிள் பண்ணியிருக்கேன். ராத்திரி வந்துட்டு அந்த யானை ஆவாஸ் காஜான்னு எல்இடி லைட்டு போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது போகிற முன்னைக்கு வந்து அது வந்து நினைக்கிறேன் 1 AM ஏறினேன் அந்த ரோடு. ஸோ அதுக்கு முன்னைக்கு வந்து சரியான தூக்கம். ஐயோ இது முடியாது. ஏன்னா வந்து அங்கே வந்து டோட்டலி ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ்க்கு டோட்டலி ஒன்றுமே இல்லை, காடு தான். முன்னுக்கு வந்துட்டு ஒரு கம்பவுண்ட் வீடு இருந்துச்சு. கம்பவுண்ட் வீடு வந்துட்டு நல்லா தாராளமாக வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு ஃபோயரு இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க. எவன் வீடுனே தெரில. ஸோ பைஸ்கால் பார்க்க போட்டால் அங்கே ஒரு தூக்கத்தை போட்டேன் அரை மணி நேரம். ஸோ இப்படி தான். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதுலேயும் படுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மஸ்ஜித் முன்னுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, அது முன்னுக்கும் படுக்கிறது. ஸோ இப்படி தான் பைஸ்கால் பக்கத்தில் வச்சுக்கிறது, அலாம் வச்சுட்டு படுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தான் போகிறது. ஸோ சாப்பிட்றது வந்துட்டு நான் வந்து நார்மலி வந்துட்டு ஒரு 10 பாவஜால், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்மிஸு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ அது வந்து ஆமாம், ஏன்னா வந்து நம்ம சரியான கலரிஸ் நினைக்கிறேன்
எத்தனை 20,000-30,000 கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த டோட்டல் ஆஃப் 5 days. ஸோ அது வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பிளட் சுகர் லெவல் வந்து டக்குன்னு வந்து இறங்கிருச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அப்படியே கையெல்லாம் வந்து கையெல்லாம் ஃபீல் பண்ணாத மாதிரி போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து கிராம் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு ஓகே நம்ம உடம்புக்கு இதுதான் வந்து சரியாக வருது. பிகாஸ் எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தான் நடக்கும் பாருங்க. என் உடம்புக்கு இது மாதிரி ட்ரெயின் பண்ணி ஓ எனக்கு இது சரியாக வருது, எனக்கு இது சரியாக வரல, எனக்கு இது சரியாக அப்படி தான் வந்து செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஃபுட்ஸு, சோறு சாப்பிட்றேன். சோறு இந்த நாசிலம்மா இந்த பெரிய இந்த என்னது நிறையா சோறை போட்டு அது மாதிரிலாம் சாப்பிட்றேன். அது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நம்மளால் வந்து வாந்தி வரும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி இப்போ மேடு ஏறும்போது, ஏன்னா இந்த ரைட் வந்து 1500 வித் 20,000 meters எலிவேஷனு. ஸோ நம்ம மேடு ஏறும்போது நம்மளுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிடும். அது திருப்பி வந்து எருக்களிக்கும் பாருங்க. ஏன்னா நான் வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு அந்த டைம் நான் சென்டரில் 15 minutes சாப்பிட்டுட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு நேராக ஏறிடுவோம் பைஸ்கல்லில். அதை நம்ம செரிமானம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, பைஸ்கல்லே செரிமானம் பண்ணுறது தான். ஸோ நம்ம அந்த மாதிரி செய்யும் போது வந்துட்டு சிம்பிளான ஃபுட் சாப்பிட்ணும். ஸோ சிம்பிளான ஃபுட்னா வந்து நம்ம டாய்லெட் போகிறத வந்து குறையும், நம்ம வந்து ஈஸியாக லைட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் கிடைச்சா போதும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்பை ட்ரெயின் பண்ண உடனே செஞ்சாக்க வராது. ஸோ ட்ரெயின் பண்ணி தான் வந்துட்டு அதெல்லாம் கற்றுக்கிறது. ஹவ் வி அண்டர்ஸ்டாண்ட் அவர் பாடி. எஸ். உங்கள் பைசிக்கலுக்கு வாய் இருந்தால் அது என்ன சொல்லும் உங்ககிட்ட? விட்டுறா எவ்வளோ நேரம் அவன் வந்துட்டு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் காஃபி ரைடு போயிட்டு நீ என்ன இப்படி அடிக்கிற ஒவ்வொரு டைம் இப்படி மட்டும் போட்ட அடிச்சேன்னு ஒரு 1500 முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எங்கேருந்து வருது சத்தம்ன்றது தெரியாமல் சத்தம் வரும். பைஸ்கில் போயிட்டு ஃபுல் சர்வீஸ்க்கு போட்டுரு. அவன் அக்வேர் ஆணிவர் அதை கழட்டி எல்லாத்தையும் க்ரீஸ் போட்டு எல்லாத்தையும். ஏன்னா அது வந்துட்டு டிசைன் கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல, ஆஃப்கோர்ஸ் அதனால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ரைட்டில் வந்து அவளை போகிறது வந்துட்டு அது உள்ளுக்குள்ளே க்ரீஸ் கூட காஞ்சி போயிடும். ஸோ அதை வந்து நம்ம பராமரிக்கணும், ஃபுல்லாக வந்து அதுக்குன்னு சர்வீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் போகிற முன்னுக்கும் வந்து சர்வீஸ் பண்ணணும், போகிறதுக்கு அப்புறமும் சர்வீஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன தான் போவோம். ஏன்னா எல்லாம் பேரிங்ஸு க்ரீஸு இதெல்லாம். இது அவருடைய ஸ்டோரி. இது நம்மளுடைய முயற்சியும் கூட. சில பேரை வந்து சூஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விடுவோம். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸு டசன்ட் கம் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி ஸ்ட்ரகிள்ஸு. அவரோட ஏஜ் ஃபேக்டர் பாருங்கள். அது தவிர்த்து முக்கியமான ஒரு விஷயம் அன்றாட வாழ்க்கையில் அந்த டிசிப்ளின் சொல்லலாமா டிசிப்ளின். ஓகே, டிசிப்ளின், விடாமுயற்சி. ஆமாம், ஃபேமிலி சப்போர்ட் அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட் கூட இருக்கிறவங்க வந்து எந்த நேரத்துலையும் டிமோட்டிவேஷன் கொடுத்துடக்கூடாது. ஆமாம் ஆமாம். இதை மன திருப்திக்காகவும் நீங்கள் இதை செய்கிறீங்க இல்லையா? இது உங்களுடைய ஹாபியை ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு மன திருப்தி, அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து உண்டாக்குது. நம்மளால வந்து இதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இதுக்கு. ஏன்னா நம்மளால இது செய்ய முடிஞ்சுனாக்கா யாராக இருந்தாலும் யூஸ்லெஸ் சொல்ல முடியாது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. கூடிய விரைவில் அவங்களெல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு கூப்பிட்டு பேசலாம். இது ஒரு மோட்டிவேஷனலான ஒரு விஷயம். இது ஒரு அச்சீவ்மெண்ட் கூட. அதற்காக அவருக்கு வந்து ஒரு சல்யூட் தான் சொல்லணும் சார். தேங்க்யூ மிஸ்டர் சத்யன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ். ஆமாம், தேங்க்யூ மாலா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ் போகணும். எனக்கு ஒரு நாளைக்கு உங்கள் பைஸ்கில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக. அதான் இன்னைக்கு கூட கேட்டேன், பைஸ்கில் எடுத்துகிட்டு போ. டெஃபினெட்லி வில் see one day. ஆமாம், கண்டிப்பாக. ரைட். இந்த நிகழ்ச்சியின் ஆதரவாளர் ஃபூடி பாப்பா எங்கே பாலா? புக்கெட் மர்தாஜம் பினாங்கில் நடைபெறுதுங்க. மைடின் ஓப்பன் காப்பாக்கில் 13 17 February சைனீஸ் நியூ இயர் ஸ்பெஷல். ஸோ பினாங் கடை அந்த சுற்று வட்டாரத்தில் மக்கள் எல்லாரும் இந்த ஃபூடி பாப்பாவில் வந்து ஜாயின் பண்ணுங்க. மற்றும் ஒரு ஸ்பான்சர் KES காதல் என்பது சாபமா. இந்த திரைப்படம் வெகு விரைவில் மலேசியாவில் வரப்போகுது. டேட் சொல்லியிருந்தேன்ல. ஓகே, எந்த மாதம் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபிஷியலாக டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு ஸ்பான்சர் பார்கவி புத்திக் வாரம் தொடர்ந்து எங்களுக்கு விதவிதமாக அழகழகான அவுட்ஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய கடை ஈக்வின் பார்க் ஏயான் மால் மற்றும் புக்கெட் ராஜா கிளாங்
ஏயோன் மாலில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு ஸ்பெஷலான எபிசோடில் பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்பாட் சம்மந்தப்பட்ட இவர் இன்றைக்கி ஏன் நம்ம கூப்பிட்டுருக்கணும் வந்துட்டு ஜோக்கர் சோக்கா பக்கா ஹால் ஆஃப் ஃபேம் மணிர் மைந்தன் ஆர்கனைஸ் பண்ண இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஆஃபிஷியல் பாட்காஸ்ட் பார்ட்னராக இருந்தோம். ஸோ அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம பாட்காஸ்ட்டில் கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வராங்க. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. Signing off from you, BGW. I'm Krishna. See you. Bye-bye.